அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு another பியூட்டிஃபுல் vlog. ஸோ எப்பவும் போல் இன்றைக்கும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய வீடியோ நம்ம சின்ன வயசில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் தான் மேஷ்மெலோ. இந்த மேஷ்மெலோ ரெசிபியை தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களை வச்சு ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நான் இதில் சொல்லி இருக்கிற குட்டி குட்டி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். பர்ஃபெக்டான மேஷ்மெலோ நம்மளுமே செஞ்சிடலாம். அதோட ரீசெண்டாக ஜூலை 6th பர்த்டே சின்னதாக வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வீடியோ ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 1 month ஆக போகுது. பட் எக்ஸாம் பிஸியால் அப்லோட் பண்ண கிடைக்கல. ஸோ அதையும் இந்த வீடியோவில் கண்டினியூவாக எட் பண்ணியிருக்கேன். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எல்லாருக்குமே ஒரு அன்பான ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுக்கு இந்த மேஷ்மெலோ ரெசிபி செய்கிறதுக்கு ஐசிங் சுகர் 100 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே ஒரு 50 கிராம் கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு அளவு எக்ஸாக்டாக இவ்வளோ தான் இருக்கணுமன்ற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இது மேஷ்மெலோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடுறதுக்குரிய சுகர் டஸ்ட் தான் இது. ஸோ நீங்கள் மெஷர் பண்ண இல்லாத சந்தர்ப்பத்திலையும் ஒரு கப்பில் ஃபுல்லாக ஐசிங் சுகர் எடுத்துகிட்டு அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் கிடைக்கக்கூடிய மோத்தாட ஜெலட்டின் தான் எடுத்திருக்கேன். இதுதான் டேபிள் ஸ்பூன். நம்ம நார்மலாக கிச்சனில் யூஸ் பண்ணுற டீஸ்பூன் அளவுக்கு 3 மடங்குக்கு இது இருக்கும். ஸோ டேபிள் ஸ்பூனாலே 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்கணும். தென் இதோட 1/2 கப் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மில்லி லிட்டர் மெஷர் பண்ணுற கப்பால் 125 மில்லி லிட்டர் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ்ட் ஆகிற மாதிரி கலந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு அப்படியோ சாக் பண்ண வைக்கணும். நார்மலாக இந்த ஜெலட்டின் குயிக்காக ஸ்டிக் ஆகிற தன்மையாக இருக்கும். ஸோ ஸ்பூனை வச்சு தண்ணியை நல்லா மிக்ஸ்ட் ஆகிற மாதிரி கலந்து விடணும். இப்போ செகண்ட் ஸ்டெப் சுகர் சிரப் ஒன்று தான் ரெடி பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக நான் சொல்கிற மாதிரி அளவுகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான மேஷ்மெலோ நம்மளோட கையாலேயே நம்மளே செஞ்சிடலாம். சுகர் சிரப்புக்கு சரியாக 500 கிராம் சுகர் எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம மில்லி லிட்டர் மெஷர் பண்ணுற கிச்சனைட் மில்லி லிட்டர் கப்பால் 180 மில்லி லிட்டர் அளவு தண்ணி சேர்க்கணும். இந்த மிக்சிங்கை அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். மீடியத்துக்கும் ஹை ஹீட்டுக்கும் இடையில் வச்சு நல்லா காய்ச்சி எடுக்கணும். சுகர் தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸாக அடுப்பிலேயே வச்சு காய்ச்சின பிறகு சுகர் சிரப் கையில் எடுத்தால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு கொஞ்சம் ஆறும் வரையும் ஒரு 2 மினிட்ஸுக்கு ஆற விட்டால் போதும். அதாவது இந்த சுகர் சிரப்போட பதத்தை பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு ஈஸியான வே இருக்குது. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த மாதிரி இந்த சிரப்பில் கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணியில் விட்டோம்னு சொன்னால் இது மாதிரி கையில் எடுக்கிறதுக்கு ஒரு ஜெல்லி போல் மாதிரி அழகான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்படி வந்ததுன்னு சொன்னால் அது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ தேர்ட் ஸ்டெப்பாக இந்த சுகர் சிரப்பையும் நம்ம ஷாக் பண்ணி வச்சுருந்த ஜெலட்டின் மிக்சிங்கையும் பீட் பண்ணணும். நான் எங்களுடைய ஸ்டேண்ட் மிக்சரில் தான் பீட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களோட ஹேண்ட் பீட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதிலேயே பீட் பண்ணலாம். இந்த சுகர் சிரப்பையும் ஜெலட்டின் மிக்சிங்கையும் பவுலுக்குள்ளே விட்டு பீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நார்மல் ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணணும். இந்த பர்ஃபெக்டான மேஷ்மெலோ செய்கிறதுக்கு இந்த 3 ஸ்டெப்பும் நான் ஜெலட்டினை மிக்ஸ் பண்ணுறது, சுகர் சிரப்பை காய்ச்சி எடுக்கிறது, 2 மிக்சிங்கையும் இந்த பீட் பண்ணி எடுக்கிறது, அவ்வளோ தான். இப்போ இந்த மிக்சிங் பீட் ஆகிட்டு இருக்க கேப்பில் மேஷ்மெலோ ஊற்றி வைக்கிறதுக்கு ட்ரேயை செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் மொத்தமாக ஒரு தட்டிலேயே செய்ய போகிறேன். ஸோ இது மாதிரி 10க்கு 12 இன்ச் ட்ரே ஒன்று தான் எடுத்திருந்தேன். தட்டில் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு அதில்
நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஐசிங் சுகர் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிங்கை போடணும். இந்த ஸ்டெப் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி போட்டால் தான் மேஷ்மெல்லோ ஒட்டாமல் ஈஸியாக வெளியில் வரும். அடுத்தது இப்போ பீட் பண்ண போட்டிருந்த மிக்ஸிங்கை ஹை ஸ்பீடில் நல்லாவே பீட் ஆகி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரணும். ஸ்பூனால் எடுத்தோம்னு சொன்னால் இது மாதிரி க்ரீமியான அழகான பதம் ஒன்றுக்கு வந்துச்சோன்னு சொன்னால் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபைனலாக மேஷ்மெல்லோ மிக்ஸிங் ரெடி ஆகிட்டு. நான் டபுள் கலரில் செய்வோம்னு சொல்லி ஹாஃப் மிக்ஸிங்கை தட்டுக்கு சேஞ்ச் பண்ணினேன். அதை இந்த மாதிரி ஷேப்பாக லேயர் பண்ணி விடணும். இது மாதிரி ஷேப் பண்ணினோம்னா தான் மேஷ்மெல்லோ நம்ம பீஸ் போடுற நேரம் பார்க்குறதுக்கும் பர்ஃபெக்ட். மிக்ஸிங்கை பிங்க் கலர் போட்டு அதை பீட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓவராக பீட் ஆக தேவையில்லை. கலரிங் கலக்கும் வரையும் பீட் பண்ணினா போதும். இப்போ அந்த ட்ரேலேயே சேவ் பண்ணி வச்ச அந்த டயருக்கு மேலே இந்த மிக்ஸிங்கையும் ஆட் பண்ணணும். இவ்வளவுதான் இந்த மேஷ்மெல்லோ ரெசிபி செய்கிறது ப்ரொசஸிங். நான் இந்த மேஷ்மெல்லோ செய்கிறது முந்தின நாள் மகரிப் டைம். ஏன்னு சொன்னால் இது செட் ஆகி வரதுக்கு எப்படியும் 7 to 8 hours தேவைப்படும். ஸோ ஓவர் நைட் வச்சோம்னு சொன்னால் சரியாக இருக்குமென்னு சொல்லித்தான் நைட் டைம் செய்திருந்தேன். அடுத்தது இதை செட்டாக வைக்கிறது ஃப்ரிட்ஜிலையும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். நான் வெளியில தான் வச்சுருந்தேன். நார்மலாக சின்னாக்கள் இருக்க வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் டே டைமில் செய்து வச்சுட்டு 7-8 hours எல்லாம் வெயிட் பண்ணவே இல்லாது. அவங்க அதை போய் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி மேஷ்மெல்லோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லா குட்டீஸுக்கும் ஃபேவரட்ஸான ஸ்வீட் ஒன்று தான். அதையே வீட்டில் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் சொல்லவா வேணும், பிள்ளைகளுக்கு தான் ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கும் நம்மளோட கையால் செய்து கொடுத்துருக்கோம்னு ஒரு திருப்தியும் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தோம். வாவ், பர்ஃபெக்டாக செட்டாக இருந்தது. மேலால் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேலன்ஸ் சுகர் கார்ன்ஃப்ளவர் அந்த மிக்ஸிங்கை நல்லாவே டஸ்ட் பண்ணி விடணும். மேஷ்மெல்லோ எல்லா சைட்டும் ஒட்டி இருக்குமென்றதால இந்த மாதிரி கையால் சைட் ஓரங்களை தட்டிலிருந்து கலட்டி விடணும். அழகாக பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்குது. எனக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட கிச்சனில் இருக்க 2 பொருளை வச்சு இந்த மாதிரி பர்ஃபெக்டான மேஷ்மெல்லோ செய்யலாமன்னா நம்ம எல்லாம் இருக்குதா? எஸ், நான் உட்பட சின்ன வயசில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு டேஸ்டியான ஸ்வீட் தான் இது. கடைகளில் காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ ஒரு தட்டில் சுகர் மிக்ஸிங்கை டஸ்ட் பண்ணிவிட்டு மேஷ்மெல்லோ ட்ரேயை கொட்டணும். அது ஈஸியாக கலந்து வரும். தென் கட் பண்ணுற கத்தியிலையும் அந்த சுகர் பவுடரை தூவணும். அப்போ தான் ஒட்டாமல். வச்சோன்னே கரைஞ்சி போகிற மாதிரி நல்ல ஃப்ளஃபியான அழகான மேஷ்மெல்லோ ரெடி. இப்போ இதை பீஸ் போட்டு எடுத்தோம்னா சரி. மறக்காமல் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஐசிங் சுகர் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிங்கை டஸ்ட் பண்ணி விடணும். இவ்வளோதான். கிட்டத்தட்ட 70 பீசஸ் போடக்கூடிய மாதிரி பீசஸ் வந்தது. தென் நான் ஸ்டார்டிங்கில் மெஷர் பண்ணி எடுத்த சுகர் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் சரியாக லாஸ்ட் வரையும் போதுமாக இருந்தது. உண்மைக்கும் ஹாப்பியாகவும் திருப்தியாகவும் இருந்தது. நீங்களும் உங்களோட குட்டீஸுக்கு இந்த மாதிரி இதில் எக்ஸாக்டாக காட்டி இருக்கிற மெஷர்மெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் 100% எல்லாருக்குமே சரியாக வருமன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. எந்த பயமும் இல்லாமல் தாராளமாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலாக இதை வந்து ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணினா சரி. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், எத்தனை நாள் இருக்குமென்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கே இல்லாமல் போயிட்டு. இது செஞ்சு ஒரு நெக்ஸ்ட் 3 டேஸுக்குள்ளே எல்லாமே ஃபினிஷ்ட் ஆகிட்டு. ஐ திங்க் 3 to 4 வீக்ஸுக்கு அப்படியோ இருக்கும். ஸோ இந்த செய்தி ஸ்டோர் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக அழகாக இருக்குது. பர்த்டேக்கு சர்ப்ரைஸ்டாக கிஃப்டாக கொடுத்தோம்னு சொன்னால் இன்னும் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லி பர்த்டேக்கு 2 டேஸ் முதல்ல போய் அவர் ஆசைப்பட்ட மாதிரி பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் மவுண்டைன் பைசிக்கிள் ஒன்று வாங்கிட்டு வந்து அவருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தோம். போன பர்த்டே எல்லாம் விட இந்த பர்த்டே அவருக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல். ஏன்னு சொன்னால் அவர் கிரேட் 1 ஸ்கூல் போகிறதால அவரை ஃப்ரெண்ட்ஸையும் அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ அவங்களோட சின்ன சின்ன செய்கிற மாதிரி செய்யாமல் டெக்கரேஷன் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக செய்திருந்தோம். பார்க்குறதுக்கும் யூனிக்காகவும் அழகாகவும் இருந்தது. சிம்பிளாக பர்த்டே டெக்கரேஷன் ஒன்று பண்ணுறதுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்குமென்னு நம்புகிறேன். ஜுலைபீப் குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃபேமிலி குட்டீஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதோடு அவரோட பைசிக்கிளையும் கிஃப்ட் பண்ணுறதுக்காக சர்ப்ரைஸாக மூடி வச்சுருந்தோம். அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்லி வேலைலாம் ஃபுல் ஹாப்பி ஆகிட்டார். இதுக்கு முதல் அவருக்கு இந்த மாதிரி பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தில்லை. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவருக்கு பிடிச்ச மாதிரி பைசிக்கிள் பண்ணோன்னா ஆள் இன்னும் ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணினார். இப்போ இருக்கிற பிஸி லைஃப்பில் பிள்ளைகள் கூட ஒரு ஆள் சந்தித்து விளையாடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸ்கூலில் கிளாஸில் அவங்க சந்திக்கிறது மட்டும்தான். அந்த அளவுக்கு ஸ்கூல் ஃபுல்லாக கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளும் ஃபுல்லாகவே பிஸி ஆகிட்டாங்க. ஸோ சும்மா இந்த மாதிரி குட்டியாக ஈவெண்ட்ஸுகளை அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் ஒரு இடத்துல சேர்க்கறது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக நம்மளோட இந்த பிஸியான லைஃப்பில் நம்மளோட நாட்களை சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் செய்யணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை பண்ணுற நேரம் அது வந்து நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியான சந்தோஷத்தை தரும். அதுலேயும் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி பார்க்குறத விட பேரண்ட்ஸுக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகுது. இந்த மாதிரி சர்ப்ரைஸான கிஃப்ட்டுகள் சின்னதோ பெருசோ சின்ன பிள்ளைகள் ரொம்பவுமே அதை விரும்புவாங்க. பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சின்ன பிள்ளையில் இருக்க ஒரு மாதிரி, டீனேஜாக இருக்க ஒரு மாதிரி, வெட்டிங்குக்கு பிறகு இன்னொரு மாதிரி நிறையவே சேஞ்சஸ் வரும். அதுலேயும் நம்ம எல்லாருமே விரும்பி ரசித்து என்ஜாய் பண்ணுற பருவம்னா அது இன்னும் சின்ன பிள்ளையில் இருக்கிற பருவம் தான். இந்த வயசில் இவங்களுக்கு இதுதான் சந்தோஷம். ஜுலைபீப் மாஷா அல்லா ஃபுல் ஹாப்பி. இந்த மாதிரி தான் ஜுலைபீப்ட பர்த்டே சிம்பிளாகவும் யூனிக்காகவும் சந்தோஷமாகவும் போனது. இந்த ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியும் இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணும் வரை டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.